பிலடெல்பியா ஊழியங்கள் வழங்கும் திறந்த வாசல் நேரம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தேவ பிள்ளைகள் உங்கள் ஒவ்வொருத்தரையும் பிலதெல்பியா ஊழியங்களின் சார்பாக வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் எந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், எந்த குடும்பம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும் என்று வேத வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஆசீர்வாதங்கள் கண்டிப்பாக தேவை. ஆசீர்வாதம் வேண்டாம் என்று சொல்லுகிற ஒருவரும் நாம் பார்க்க முடியாது. எனவே நம்மை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதில் எப்பவும் பிரியமுள்ள தேவனாக இருக்கிறார். வேத வசனத்தில் பார்க்கும் பொழுது ஆதாமை ஏவாளையும் உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை பலுகி பெருகும்படியாக அவர் சொன்னார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். மனிதர்களை ஆசீர்வதிப்பது ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான ஒரு காரியம். எனவே தேவன் யாரை ஆசீர்வதிக்கிறார், அந்த குடும்பம் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கும் என்று 128வது சங்கீதத்தில் நாம் பார்க்க போகிறோம். 128வது சங்கீதம் 1-6 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஒரு குடும்பம் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை வேத வசனத்தில் நாம் பார்க்கலாம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். தேவனுடைய வசனம் சொல்லப்படுகிறது, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். தேவன் ஒரு மனிதனை எந்த விதத்தில் ஆசீர்வதிக்கிறார்? ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் அவன் தன்னோடு அவனுடைய வாழ்க்கை முடிவது கிடையாது. அவனுக்கு பின்பாக ஒரு பெரிய தலைமுறைகள் இருக்கிறது. இந்த தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதமாக மாறுவது இந்த முதலாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த மனிதனாக இருக்கிறான். எந்த ஒரு மனிதன் ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்கிறானோ அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய தலைமுறைகள் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறதா இருக்கிறது. தேவன் ஒரு மனிதனை எப்படியாக ஆசீர்வதிக்கிறார்? எந்த மனிதன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெற முடியும் என்றால் வேதவசனம் சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். முதலாவது, தேவனுக்கு பயந்து கர்த்தருடைய வழிகளில் எந்த ஒரு மனிதன் நடக்கிறானோ அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், பாக்கியவான் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. கர்த்தரை தன்னுடைய சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எந்த ஒரு மனிதன் தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறானோ அவன் பாக்கியவானாக ஆசீர்வதிக்கப்பட்டவனாக மாறுகிறான். அவன் தொடர்ந்து அந்த ஆசீர்வாதத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால், அவனுடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து அவனுக்கு பின்பாக வருகிற அவனுடைய சந்ததிகளுக்கு வர வேண்டும் என்றால் அவன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று வேதவசனம் சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். முதலாவது, தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருதயத்தில் இருக்க வேண்டும். கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் என்று வேதவசனம் சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களையோ அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று வேதவசனம் சொல்லப்படுகிறது. இப்படியாக வேதத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு மனிதன் மீது அன்பா இருக்கிறார், ஆண்டவர் ஒரு மனிதனை அதிகமாக நேசிக்கிறார் என்றால் அவன் யாரா இருப்பான் என்றால் அவருடைய வசனத்திற்கு பயந்து, அவருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிற மனிதன். ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் என் மேல் அன்பா இருந்தால் என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுவான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் முதலாவது நமக்கு இருக்க வேண்டும். வேதவசனம் சொல்லப்படுகிறது, மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. மனிதர்களுக்கு பயப்படுகிற பயத்தினால் எந்த ஒரு ஆசீர்வாதமும் நமக்கு வருவது கிடையாது. ஆனால் தேவனுக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவே மாறுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் சாபங்கள் நீங்குகிறது, பாவங்கள் நீங்குகிறது, நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக மாறுகிறது. நம்முடைய காரியங்கள் எல்லாமே ஆசீர்வாதமாய் மாறுகிறது. நீதிமானுடைய சிரசை
சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த மனிதன் முற்றிலுமாக ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவனாக மாறுகிறான். அவன் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கப்படுகிறது. அவருடைய வார்த்தைகளில் கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு வருகிறது. இப்படியாக ஒரு மனிதன் முற்றிலுமாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால், தன்னை உண்டாக்கின தெய்வத்துக்கு அவன் பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவனாய் இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய குடும்பம், அவனுடைய பிரயாசங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அப்படி கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிற மனுஷன் எப்படியாக இருக்கிறான்? உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அவனுடைய வருமானங்கள், அவன் கையிட்டு செய்கிற காரியங்கள், அது நிமித்தமாய் அவன் படுகிற பிரயாசங்கள், அதனால் வருகிற வருமானங்கள் எல்லாவற்றையும் அவன் சாப்பிடுகிறவனாக இருக்கிறான். அநேகருடைய காரியங்களை கேட்கும் பொழுது ஒன்று சொல்வார்கள், எவ்வளவு சம்பாதித்தாலும் அது எங்களுடைய வீட்டிற்குள் இருப்பது கிடையாது, ஏகப்பட்ட கடன்கள் இருக்கிறது, அநேக பணங்கள் வட்டிக்கு போய் கொண்டு இருக்கிறது, சம்பாதிக்கிறோம் என்ற பெயர் தான் இருக்கிறதே தவிர வீட்டில் ஒரு ஆசீர்வாதமும் கிடையாது, ஒரே கஷ்டமா இருக்கிறது என்று அநேகர் சொல்லுகிறதை கேட்க முடியும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவருக்கு பயந்து நடக்கிற மனிதன் அவனுடைய கைகளின் பிரயாசத்தை அவனே சாப்பிடுகிறான், அவனுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கிறது. அவருடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நம்மை உண்டாக்கின தேவன் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பதில் அவர் பிரியமுள்ள தேவனாக இருக்கிறார். நாம் வருத்தப்பட்டு கண்ணீர் வடித்து கொண்டு இருப்பதில் தேவனுக்கு ஒருபோதும் விருப்பம் கிடையாது. நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும், நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் நாம் எப்படி இருந்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்றால், அவருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கும் பொழுது நம்முடைய கைகளின் பிரயாசத்தை நாம் சாப்பிடக்கூடிய அளவுக்கு என்ன சம்பாதிக்கிறோமோ நம்முடைய பிரயாசத்தினால் வருகிற பலனை நாம் அனுபவிக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறார். அவன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன்னுடைய வாழ்க்கையிலேயே அந்த பாக்கியமும் நன்மையும் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்தபடியாக வேதவசனம் சொல்லப்படுகிறது, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள். முதலாவது, நம்முடைய பொருளாதாரங்கள், நம்முடைய தேவைகள், நம்முடைய வருமானங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கும் பொழுது நம்மை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாற்றுகிறார். நம்முடைய பிரயாசங்கள், நம்முடைய தேவைகள், நம்முடைய வருமானங்கள், பொருளாதாரங்கள் இவை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பது மாத்திரமல்லாமல் எப்பொழுதுமே ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் நன்மையும் உண்டாயிருக்கும்படியாக செய்கிறார். அடுத்தபடியாக அந்த மனிதனுடைய குடும்பம், அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அவருடைய குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்தபடியாக அவருடைய குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அந்த குடும்பத்தில் எப்பொழுதுமே சமாதானம், சந்தோஷம் உண்டாயிருக்கிறதா இருக்கிறது. இப்பொழுது எங்கு போனாலும் அநேக இடங்களில் கணவன் மனைவிக்குள்ளாக ஏகப்பட்ட பிரச்சனைகள், பிரிவினைகள், பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்குள்ளாக நிறைய பிரிவினைகள் இருக்கிறது, கஷ்டங்கள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது, ஒருவர் மேல் ஒருவருக்கு வெறுப்பு, கசப்புகள் இருக்கிறது, குடும்பத்திற்குள்ளாக சமாதானம் இல்லை, குடும்பத்திற்குள்ளாக நிம்மதி இல்லை. ஏனென்றால் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது அப்பொழுதுதான் அந்த குடும்பம் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பம் எப்பொழுதுமே நன்மையும் கிருபையும் அவர்களை பின்தொடர்கிறதா இருக்கிறது. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிற குடும்பத்தில் சமாதானமும் நிம்மதியும் உண்டா இருக்கிறது. அந்த மனிதனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே அவனை சுற்றிலும் அவனுக்கு சந்தோஷமாக இருக்கிறார்கள். அந்த குடும்பத்திற்குள்ளாக போகும் பொழுது அவர்கள் எப்பொழுதுமே சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள். அந்த வீட்டிற்குள்ளாக போகும்பொழுது ஒரு தேவ பிரசன்னம் அவர்களுக்குள்ளாக இருக்கிறது. அந்த குடும்பத்தை பார்க்கிறவர்கள் எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொன்றிற்குமே ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்மை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தர் நமக்காக இரத்தத்தை சிந்தி நமக்காக ஜீவனை கொடுப்பார் என்றால் இந்த உலகத்தினுடைய காரியங்களை அவர் கொடுக்காமல் இருப்பது கிடையாது. அப்படி என்றால் என்னுடைய வாழ்க்கையில் எந்த இடத்துல நான் தவறுகிறேன், எந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியாமல் போகிறேன் என்பதை நாமே ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக இருக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஆண்டவர் நமக்குள்ளாக கொடுத்திருக்கிறார். அவருக்கு பயப்பட வேண்டும். நம்மை உண்டாக்கின தெய்வத்துக்கு நாம் பயந்து வாழ வேண்டும். 2000 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து நமக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தார். 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். நமக்காக பரலோக ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொன்னார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு,
உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொன்னார். பரலோகத்தில் நமக்காக ஒரு ஸ்தலத்தை வைத்திருப்பார் என்றால் இந்த பூமியில் வாழும் பொழுது நமக்காக எல்லாவற்றையும் தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் அவைகள் நம்முடைய கரத்தில் வராமல் இருப்பதற்கு நாம் எந்த இடத்துல தவறுகிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கிறவர்களா இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில் அவருடைய கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவனுக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும்படியாக செய்கிறார். அவன் மனைவி அவன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருக்கிறாள். அவள் பிள்ளைகள் அவனுடைய பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருக்கிறார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். எந்த விதமாய் ஒரு மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்? அவருடைய கரத்தின் கிரியைகளை ஆசீர்வதிக்கிறார், அவருடைய வருமானங்களை ஆசீர்வதிக்கிறார், அவருடைய மனைவி அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், அவருடைய குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இவ்விதமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். யாரை? அவருக்கு பயந்து நடக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எனவே நம்முடைய இருதயத்தில் எப்பொழுதுமே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நிறைய காரியங்களை நாம் செய்யக்கூடிய காரியங்கள் இருந்தாலும், வாய்ப்புகள் இருந்தாலும், கர்த்தருக்கு பயந்து நாம் ஒதுங்கி போகும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது என்று சொல்லுகிறார். எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும், இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கிறது, ஆனால் தேவ பிள்ளையா தேவ ஊழியக்காரனாய் இவையெல்லாம் செய்வதற்கு எனக்கு தகுதி கிடையாது என்று அவர் சொல்லுகிறார். இதுதான் தெய்வ பயம் என்பது. அதுதான் யோசேப்பு தேவனுக்கு பயந்து தன்னை காத்து கொண்டான் என்று வேதத்தில் பார்க்க முடியும். தேவன் ஆசீர்வதிப்பதற்கு காரணம் என்னவென்றால் அவருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற மனிதனையும் அவருடைய குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். சியோன் தேவன் விரும்புகிற ஒரு நகரமா இருக்கிறது. எருசலேம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த பொழுது எருசலேமில் அவர் வாழ்ந்தார். தேவனுக்கு பிடித்த இந்த பூமியில பிடித்த மிக முக்கியமான இடங்களில் சியோன் எருசலேம் உண்டு. அந்த இடத்திலிருந்து அந்த வாழ்வை காண்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் அவருக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் இந்த உலகத்திலே விலையேற பெற்ற ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்கிறார். மனிதர்களால் வருகிற ஆசீர்வாதங்கள் ஒரு காலத்தில் அது குறைந்து போகும், ஒரு காலத்தில் அது இல்லாமல் போகும். ஆனால் கர்த்தரால் வருகிற ஆசீர்வாதம் அது என்றென்றைக்கு நித்தியமாக நம்மை பின்தொடர்ந்து வருகிறதா இருக்கிறது. எனவே ஆண்டவரே, உமக்கு பயந்து உம்முடைய வழிகளில் நடக்கிற பாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுப்பீராக. ஒருவேளை இன்றைக்கு நாம் நினைக்கலாம், என்னுடைய இந்த திறமையினால் நான் மேலே வந்து விடுவேன், இந்த படிப்பு இருக்கிறது இதனால் நான் மேலே வந்து விடுவேன் என்று சொல்லலாம். இல்லை, எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தால் மாத்திரமே நாம் தலைமுறையாக ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். எனக்கு பயப்படுகிற பயத்தை உனக்கு முன்பாக சொல்லும்படி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுக்கு பயப்படுகிற பயத்திற்குள்ளாக நாம் வாழும் பொழுது ஆண்டவர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய பொருளாதாரங்கள், தேவைகள், வருமானங்கள் எல்லாவற்றை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கடைசியாக வேதவசனம் சொல்லப்படுகிறது, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை உன் மனைவி, உன் பிள்ளைகள், உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை, உன் சந்ததிகளை நீ பார்ப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆபிரகாமை அழைத்த தேவன் அவருக்கு கொடுத்த ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், உன் சந்ததியை நான் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு பிரியமானவர்களுக்கு கர்த்தர் இந்த உலகத்தில் சந்ததியை கொடுக்கிறார். அது எப்படிப்பட்ட சந்ததி என்றால் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. பிள்ளைகளோட பேர பிள்ளைகளோட சந்ததிகள் என்றென்றைக்குமே ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். கர்த்தர் தாவீதை நேசித்தது நிமித்தமாக அவனுடைய சந்ததியிலிருந்து ராஜாக்களை எப்பொழுதுமே எழும்ப பண்ணினார். ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய பிள்ளைகளை நான் கரத்தில் எடுத்து நடத்துவேன் என்று சொன்னார். எவ்வளவு பெரிய பாக்கியம்! தாவீது மரித்தாலும் இந்த உலகத்தில் அவருடைய சந்ததியை கர்த்தர் கரத்தில் எடுத்து அவர்கள் எல்லாம் ஆசீர்வதித்தார். தாவீது சந்ததியில் ராஜாக்கள் எழும்பி வந்து கொண்டே இருந்தார்கள். கடைசியில் 2000 வருடங்களுக்கு முன்பாக தாவீதின் சந்ததியில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தில் வந்து பிறந்தார் என்று வேதத்தை நாம் பார்க்க முடியும். நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். அந்த மனிதன் இந்த பூமியில் சமாதானமாய் அவருடைய குடும்பம் ஆசீர்வாதமாய் வாழ்கிறதா இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் ஒரே காரணம், கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிற ஒரு வாழ்க்கை. நம்மை உண்டாக்கின தெய்வத்திற்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நம்மை உண்டாக்கின ஆண்டவருக்கு முன்பாக நாம் பயந்து வாழும் பொழுது, அவருடைய வழிகளில் நாம் நடக்கும் பொழுது, அவர் நம்மையும் நம்முடைய கைகளின் பிரயாசங்களையும் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய தலைமுறைகளையும் அவர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த நாளில் ஆண்டவரே, உமக்கு பயந்து நடக்கிற உம்முடைய ஆண்டவரே கிருபைகளை எங்களுக்கு தருவீராக.
நான் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால், என்னுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால், என்னுடைய தலைமுறைகள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால், என் தேவனுக்கு பயந்து நான் நடக்க வேண்டும் என்பதை இந்த நாளில் நான் உணர்ந்து கொண்டேன் ஆண்டவர் என்று சொல்லி அவனுடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து செபிப்போம். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களை உங்களுக்கு நான் எல்லாவற்றையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நாம் செபிக்கலாம். வானத்திய பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, பரலோக பிதாவே, நம்மளும் நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த இந்த நாளில் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசுகிற வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இவ்விதமாய் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொன்னீரே. அப்படியாக இந்த 128வது சங்கீதத்தில் தேவனாகிய கர்த்தர் சொன்ன வார்த்தைகளில் உள்ள ஆசீர்வாதங்களை நாங்கள் குடும்பமாய் தலைமுறைகளாய் எப்பொழுது அனுபவிக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. உமக்கு பயந்து உம்முடைய வழிகளில் நாங்கள் நடக்க எப்பொழுது நடக்க எங்களுக்கு கிருபை தருவீராக, பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள பாஸ்டர் வி. சைமன், மாஸ்டர் ஆஃப் டிவைனிட்டி, பிலடெல்பியா மினிஸ்ட்ரி, நம்பர் 324, கொன்னூர் ஹை ரோட், செல்போன் 9884569467 மற்றும் 9790826578.